வணக்கம் என் அன்புள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎன்பி. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல், அப்படி அதை பற்றி பேசுகிறோம். ஸோ காதல்னு நினச்சோன்னே எல்லாருக்கும் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் காதல் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது மட்டும்தான் காதலாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வேர்ல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக காதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் அது மட்டும் கிடையாது. ஒரு பிறப்புல இருந்து நம்ம சாகிற வரைக்கும் அந்த காதல் கண்டிப்பாக இருக்கும், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய் வந்து நம்ம மேல வச்சிருக்க ஒரு காதல், யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நம்ம பிள்ளை வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நம்ம அம்மா நம்ம மேல வச்சிருக்க காதல். நம்ம அப்பா வந்து பிள்ளைங்க வந்து என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்ட்டு கடைசி வரைக்கும் போராடுற நம்ம அப்பா, அவங்க வச்சிருக்க நம்ம மேற்கதுங்க, அவங்களும் நம்ம மேல வச்சிருக்க ஒரு காதல். அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் காதல் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆசையா வாங்கின பைக் ஒண்ணு இருக்கும். அந்த பைக் வந்து ரொம்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உங்க கூடயே இருந்திருக்கும். ஆனா நல்லா பிடிச்சுக்கோங்க, நம்ம பைக் வந்து நம்மளே பெட்ரோல் போடாம ஓரளவுக்கு பார்த்து ஓட்டோம்னு வைங்களேன். அந்த வண்டி கரெக்டா எங்க பாத்தீங்கன்னா, நடு ரோட்ல எல்லாம் நிக்காது. கரெக்டா நம்ம பெட்ரோல் பங்க் எங்க இருக்கோ அங்க போய் தான் நிக்கும். ஸோ அந்த வண்டி கூட நம்மளை விட்டு கொடுக்கல. அவ்வளவு அளவுக்கு நம்ம மேல அந்த வண்டி அவ்வளவு காதல் வச்சிருக்கு. ஸோ ஒரு நான் லிவிங் பீயிங்ஸ்க்கே இவ்வளவு அளவுக்கு நம்ம மேல காதல் வச்சிருக்கோம்னா, நம்ம வந்து 6 அறிவு உள்ள ஜீவன். மத்தவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம காதலை கொடுக்கணும்னு நினைச்சு பாருங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரி, நம்ம முதலாளிக்கு வந்து காதலை கொடுக்கணும். நம்ம கஸ்டமர் பிசினஸ் பண்றோம்னா, அந்த பிசினஸ்ல நம்ம கஸ்டமர் எவ்வளவு தூரம் நம்ம மேல காதல் வச்சிருந்தா, நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி நம்மளை விட்டு கொடுக்காம நம்ம கடையோ நம்ம பிசினஸையும் தேடி வர்ற அந்த கஸ்டமருக்கு உண்டான காதல் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. ஸோ காதலோட மதிப்பு நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரமத்திலயோ ஒரு முதியோர் இல்லத்திலயோ நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா, அன்புக்காக இயங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச விஷயத்த எதுவும் பண்ணும்போது, ஒரு சின்ன பையனுக்கு அவன் மூஞ்சில ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து அவனை வெளியே கூட்டிட்டு வரும்போது அவன் மூஞ்சில உள்ள சிரிப்பை பாத்தீங்கன்னா, அதை விட உலகத்துல உள்ள சிறந்த போது எதுவுமே கிடையாதுங்க. தண்ணி போதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் மூஞ்சில சிரிப்பை பார்த்துட்டீங்கன்னா அதுதாங்க உண்மையான காதல், உண்மையான போதை. ஸோ காதலுங்கிறது எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல நிறைய விஷயம் தேவைப்படுது. நம்ம எல்லாருமே காதலிக்கப்படணும், காதலை நம்ம கொடுக்கணும் முதல்ல. அதாவது அன்பு கொடுக்கணும். அன்பு நீங்க எவ்வளவு தூரம் இந்த உலகத்துக்கு நீங்க பரப்புறீங்களோ கொடுக்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு 100 மடங்கா 1000 மடங்கா திருப்பி வரும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய சண்டை வந்தாலும் காதலிக்க பழகுங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன பிரச்சனை இல்லாதாலும் காதலிங்க. கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா காதல் மட்டும்தான் இங்க வந்து உலகத்தை இயக்குமே தவிர சண்டையோ போறோம் இங்க வந்து கண்டிப்பா இயக்காதுங்க. தேங்க்யூ.